Dear learners, நம்ம இந்த செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ். அக்கௌண்டிங் பிரின்சிபிளை வந்து நம்ம 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ண முடியும். அது என்னதை உள்ளடக்கியது அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ், அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ். இந்த செஷனில் நாம் அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கான்செப்ட்ஸையும் நம்ம பார்க்கலாம். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ், கணக்கியல் கோட்பாடுகள். அக்கௌண்டிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதோட பேசிக்கே என்ன அப்படின்னா நார்ம்ஸ் அண்ட் அசம்ஷன்ஸ், அதாவது விதிமுறைகளும் அனுமானங்கள் தான். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து எல்லா அக்கௌண்டண்ட்டும் யூனிவர்சலி, அதாவது வேர்ல்ட் லெவலில் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுபோக இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் வந்து அக்கௌண்டிங் மெத்தட்ஸையும் ப்ராசஸையும் யூனிஃபார்மாகவும் கன்சிஸ்டன்சியாகவும் மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் வந்து நமக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ், அதாவது கேப், பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கணக்கியல் கோட்பாடுகள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் வந்து அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ்க்கும் சரி, அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் ஃப்ரேம் ஒர்க்காக இருக்குது. இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இது எல்லாமே யார் இஷ்யூ பண்ணுவோம் அப்படின்னா நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ். ஏன்னா அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ஸும் சரி, அக்கௌண்டிங் ரிசல்ட்ஸும் சரி யூனிஃபார்மிட்டியாக இருக்கணும். இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், அதேமாதிரி இந்த கேப், இது எல்லாமே தியரிட்டிக்கல் பேஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ். அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸை வந்து நம்ம 2ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ். அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா பேசிக் அசம்ஷன்ஸ், அதாவது அனுமானங்கள். கன்வென்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு கைட்லைன்ஸ், அதாவது நம்ம என்ன ஃபாலோ பண்ண போகிறோமோ யூஸ் பண்ண போகிறோமோ அதோட கைட்லைன்ஸ் தான் கன்வென்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் வந்து பேசிக் அசம்ஷன் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து ஜென்ரலி அக்செப்டட் ஒன். அதே மாதிரி அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அக்கௌண்டிங் ப்ராசஸும் சரி, அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு யூனிஃபைட் ஸ்ட்ரக்சரை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இந்த கன்வென்ஷன் அப்படின்னா என்னென்னா அதுக்கு மீனிங் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெடிஷன் ஆர் யூஸ், மரபுகள் இல்லைன்னா நம்ம நடைமுறைப்படுத்துதல், அதை தான் நம்ம கன்வென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ் வந்து நம்ம ஒரு அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இந்த கன்வென்ஷன்ஸ் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. ஸோ இந்த அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸை வந்து எல்லா ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் ஆஃப் அக்கௌண்டன்ஸையும் ரெகக்னைஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அது வந்து ரியலிஸ்டிக்காக, ரிலையபிளாக, யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் இந்த அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குன்னா பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட், மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட், கோயிங் கன்சர்ன் கான்செப்ட், அப்புறம் காஸ்ட், டியூயல் ஆஸ்பெக்ட், பீரியாடிசிட்டி ஆர் அக்கௌண்டிங் பீரியட், மேட்சிங் கான்செப்ட், ரியலைசேஷன், அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ், லாஸ்ட் ஒன் இஸ் அக்ரூயல் கான்செப்ட். இதை பற்றி நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட், அதாவது வணிக தனித்தன்மை கருத்து. இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் வந்து தனிதான், ஓனர் தனிதான். ஈவன் தோ ஓனர் வந்து கேபிட்டல் சப்ளை பண்ணியிருந்தாலுமே பிஸ்னஸ் தனியாக தான் பார்ப்பாங்க, ஓனர் வந்து தனியாக தான் பிரித்து பார்க்குறாங்க. இந்த கான்செப்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்களே தவிர ஓனர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஓனர் வந்து பிஸ்னஸ்க்கு லயபிளாக இருப்பார், ஏன்னா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறதுனால கேபிட்டலை. அது போக பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணணுமே தவிர பர்சனல் டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் த ஓனர் வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. எதுக்காக அப்படின்னா கேபிட்டல் அவங்க பிஸ்னஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறதுனால அந்த டிரான்சாக்ஷனும், அதே மாதிரி பிஸ்னஸ்லேருந்து கேஷ் வித்ட்ரா பண்ணியிருப்பாங்க அவங்களோட பர்சனல் யூஸ்க்கு, அதாவது ட்ராயிங்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், அதை வந்து நம்ம கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணியே ஆகணும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். அடுத்தது நம்ம பார்த்தோம்னாக்கா மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட், அதாவது பண மதிப்பீட்டு கருத்து. இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் அதாவது மணி ரிலேட்டடாக உள்ள டிரான்சாக்ஷன், அதாவது மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் அக்கௌண்ட்ஸில் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். எதுக்காக அப்படின்னா மணி சர்வ்ஸ் அஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன்ஸ். ஏன்னா நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா மணி தான் நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்ச் மீடியமாக இருக்குது. அதனால நம்ம மணியை வந்து ரெக்கார்ட் பண்ணியே ஆகணும். ஒரு கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கரன்சின்னு ஒன்று இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அக்கௌண்டிங் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். மணி இல்லாத டிரான்சாக்ஷனை வந்து நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் working condition in the workplace, strike by employees, efficiency of the management, இது எல்லாமே நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா இது மணியில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் நான் மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸில் வந்து ஃபர்னிச்சர் வச்சுருக்காங்கன்னு வைங்களேன், அந்த அசெட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண முடியாது. ஏன்னா மானிட்ரி டிரான்சாக்ஷன், இப்போ ஃபர்னிச்சர் அப்படின்னு 4 ஃபர்னிச்சர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எழுத முடியாது. அந்த 4க்குள்ள வேல்யூவை தான் நம்ம எழுதணுமே தவிர 4 ஃபர்னிச்சர் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா கொண்டு வர முடியாது. ஏன்னா அது வந்து நான் மானிட்ரியாக வந்துடும். பட் வேல்யூ நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு என்னது மானிட்ரி டேர்ம்ஸாக இருக்கும். இதுதான் மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். அடுத்து நம்ம பார்த்தோன்னாக்கா கோயிங் கன்சர்ன் கான்செப்ட், அதாவது நிறுவன தொடர்ச்சி கருத்து. இது ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்ட். என்ன அப்படின்னா பிஸ்னஸ் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். அதாவது ஒரு பேசிக் அசம்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா பிஸ்னஸ் வந்து லைஃப் லாங்காக ரன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் வந்து ரன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அக்கௌண்டிங் ப்ராக்டிசஸ், அதாவது வேல்யூஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், டிப்ரிசியேஷன் ஆஃப் த ஃபிக்ஸட் அசெட், அது மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், அக்ரூட் அண்ட் அன்ஏர்ன்ட் ரெவென்யூஸ், இது எல்லாமே இந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்டே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. எதுக்காக அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம அசட்ஸ் வந்து பொதுவாக ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டில் தான் வேல்யூ பண்ணுவோம். அதே இது ஏதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், வேல்யூ ஆஃப் த அசெட்டில் வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸாக இருந்துச்சு, ஷார்ட் பீரியடில் இருக்குது அப்படின்னா நம்ம அதெல்லாம் வந்து என்ன பண்ணிடுவோம், இக்னோர் பண்ணிடுவோம். ஏன்னா பிஸ்னஸ் வந்து கண்டினியூஸாக லைஃப் லாங்காக ரன் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம அதை பண்ணுறோம். இதுதான் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து காஸ்ட் கான்செப்ட், அதாவது அடக்க விலை கருத்து. இப்போது ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்தோம்னா நம்மளுக்கு நிறைய ஃபிக்ஸட் அசெட் வச்சுருப்பாங்க. இந்த ஃபிக்ஸட் அசெட்டை வந்து ப்ரொக்யூர் பண்ண மிச்சில் உள்ள அமௌண்ட்டை வந்து எப்படி பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனில் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் ஆர் அக்யூசிஷன் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு அசெட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அது அந்த ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட், அது அக்யூசிஷன் காஸ்ட்டில் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். அது போக நம்மளுக்கு கரெக்டாக அதோட டெப்ரிசியேஷன், நம்ம முறையாக என்னென்ன டெப்ரிசியேஷன் நம்ம போடுறோமோ அது வந்து புக் வேல்யூலேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணிட்டு வரோம்னா கழிச்சிட்டே வருவாங்க. இந்த மாதிரி அசட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் வந்து டிஸப்பியர் ஆயிரும். ஏன்னா அவங்களோட எக்கனாமிக் லைஃப் ஓவர் ஆயிரும். அது போக ஃபுல்லி டிப்ரிஷியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஸ்க்ராப்பை வந்து அதை விற்றுருவோம். இந்த காஸ்ட் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் இந்த மாதிரி டைமில் வந்து ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வேல்யூ ஆஃப் த அசட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். அப்போ நம்மளோட ட்ரூ பொசிஷன் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அது போக ஒவ்வொரு பிஸ்னஸ் யூனிட்ஸும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்க டேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ நம்மளால் அசட்ஸ் வந்து கம்பேர் பண்ண முடியாது இந்த ஹிஸ்டாரிக்கல் பேசிஸை வச்சு. அது போக இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் அவங்கள அக்யூட் பண்ணுற அந்த காஸ்ட் எல்லாமே நம்ம இந்த காஸ்ட் கான்செப்டில் வச்சு ரெகக்னைஸ் பண்ண முடியாது. இதெல்லாமே ட்ராபேக்ஸ் ஆஃப் காஸ்ட் கான்செப்ட். அடுத்து நம்ம பார்த்தோன்னாக்கா ரொம்ப இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட், அதாவது இரட்டைத்தன்மை கருத்து. இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டிரான்சாக்ஷன் இருந்தாலும் அதுக்கு வந்து 2 ஆஸ்பெக்ட் இருக்கும், அதாவது டியூயல் எஃபெக்ட் இருக்கும். எந்த ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிட்டாலுமே 2 தன்மைகள் கொண்டு இருக்கும். அதாவது தமிழில் வந்து பற்று இல்லை வரவுன்னு சொல்லுவாங்க, டெபிட் அண்ட் கிரெடிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் எவ்ரி டெபிட் there should be a corresponding and equal credit. ஒரு டெபிட் இருந்தால் கண்டிப்பாக ஒரு கிரெடிட் இருந்தே ஆகணும். இந்த கான்செப்ட் எதை பேஸ் பண்ணி வந்தது அப்படின்னா டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் மெத்தடை வச்சு தான் நம்மளுக்கு இந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த கான்செப்ட்லேருந்து வந்தது தான் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன், அதாவது கேபிட்டல் ப்ளஸ் லயபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு அசட்ஸ், இல்லை கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசட் மைனஸ் லயபிலிட்டிஸ். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் டோட்டல் அசட் ஷுட் பி ஈக்குவல் டு டோட்டல் லயபிலிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அருண் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா 5,000 கேஷ் வந்து போடுறாரு பிஸ்னஸில். ஒரு பக்கம் நம்ம பார்த்தோன்னாக்கா பிஸ்னஸ் வந்து கேஷை வந்து வாங்குது 5,000. அதர் ஹேண்ட் நம்ம பார்த்தோன்னாக்க லயபிலிட்டி, அந்த பிஸ்னஸோட லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் பிஸ்னஸ் வந்து அருணுக்கு 5,000 பே பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டெபிட் அண்ட் கிரெடிட் கான்செப்ட். எந்த ஒரு டிரான்சாக்ஷன் இருந்தாலும் நம்மளுக்கு டியூயல் எஃபெக்ட் இருக்கும், டெபிட் இருக்கும் கிரெடிட் இருக்கும். டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். அடுத்து நம்ம பார்த்தோன்னாக்கா அக்கௌண்டிங் பீரியோடிசிட்டி கான்செப்ட், அதாவது கணக்கியலின் கால கருத்து. இந்த கான்செப்ட் எதை சொல்லுது அப்படின்னா நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஃபார் அ பர்டிகுலர் இயர். எதுக்காக அப்படின்னா ப்ரொப்ரைட்டர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், கிரெடிட்டர்ஸ், எம்ப்ளாயீஸ், அதுமாதிரி கவர்மெண்ட், இவங்கெல்லாமே நம்மளோட பிஸ்னஸ் யூனிட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, பீரியாடிக்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. நார்மலாக நம்மளுக்கு அக்கௌண்டிங் பீரியடை பொறுத்த வரைக்கும் 1 year ஃபார் மெஷரிங் த பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து எவ்ரி அக்கௌண்டிங் பீரியட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும்.
எதை பேஸ் பண்ணி? இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான். எதுக்காக அப்படின்னா அப்போ தான் பிஸ்னஸில் வந்து எவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் ஓனர்ஸ்க்கு போயிருக்கு, அப்போ நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அப்போ நம்ம அதை கம்பேர் பண்ணி நம்ம எப்படி பிஸ்னஸ் வந்து லாங் ரனுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த பீரியாடிசிட்டி அதாவது அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அடுத்து நம்ம பார்த்தோன்னாக்கா மேட்சிங் கான்செப்ட், அதாவது பொறுத்துகை கருத்து. அதாவது இந்த கான்செப்ட் படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெவென்யூஸ் இருந்துகிட்டு இருக்கும் பிஸ்னஸில், அதே மாதிரி எக்ஸ்பென்சஸும் இருந்துகிட்ருக்கும். இந்த மேட்சிங் கான்செப்ட் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா அக்ரூவல் கான்செப்டையும் அக்கௌண்டிங் பீரியாடிசிட்டி கான்செப்டையும் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஏன்னா பீரியாடிசிட்டி கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு டைம் ஃப்ரேம் ஃபார் மெஷரிங் த பர்ஃபார்மன்ஸ் ஃபார் 1 year அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும். அது போக இப்போது இந்த கான்செப்ட் படி இப்போ ஒரு குறிப்பிட்ட அக்கௌண்டிங் பீரியடில் நம்ம எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கோம், அந்த இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு அந்த இயர்லி எவ்வளோ செலவுகள்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கம்பேர் பண்ணிக்கிடலாம். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ், அதாவது அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், அக்ரூட் ரெவென்யூ, அன்ஏர்ன்ட் ரெவென்யூஸ், அது போக ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிசியேஷன் ஆஃப் த ஃபிக்ஸ்டு அசெட், அது மாதிரி பர்டெட்ஸ், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்துச்சு. ஸோ எக்ஸ்பென்சஸையும் ரெவென்யூஸையும் என்ன பண்ணி ஆகணும்னா கண்டிப்பாக நம்ம மேட்ச் பண்ணியே ஆகணும் அந்த பர்டிகுலர் அக்கௌண்டிங் பீரியடில். இதுதான் மேட்சிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்த்தோன்னாக்கா ரியலைசேஷன் கான்செப்ட், அதாவது வருவாய் தீர்வு கருத்து. இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது வேல்யூ ஆஃப் அசெட்டில் எந்த சேஞ்சஸ் நம்ம கொண்டு வந்திருந்தாலும் அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருந்துருக்கணும். எப்போ அப்படின்னா கண்டிப்பாக அது பிஸ்னஸ் வந்து ரியலைஸ் பண்ணால் மட்டும்தான். ஒரு ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து சேல்ஸ் நடந்திருந்தால் மட்டும்தான் நமக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். சேல்ஸ் நடக்கலை அப்படின்னா நம்மளால் வந்து ப்ராஃபிட் வந்து ரியலைஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம இட் இஸ் ஆல்சோ ரெவென்யூ ரெகக்னேஷன் கான்செப்ட். ஏன்னா ரெவென்யூ வந்து ஏர்ன் பண்ணியிருந்தோம் பர்டிகுலர் டேட்டில் நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் கஸ்டமர்ஸ்க்கு. எதர் கேஷாகவும் இருக்கலாம் இல்லை கிரெடிட்டாகவும் இருக்கலாம். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரியலைசேஷன் கான்செப்ட். அடுத்து நம்ம பார்த்தோன்னாக்கா அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் கான்செப்ட், அதாவது உண்மை ஆதார கருத்து. எந்த ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் இருக்கட்டும் நம்மளுக்கு வந்து எவிடன்ஸ் இருக்கணும். அதாவது ரெக்கார்டிங் வவுச்சர்ஸ், இன்வாய்ஸஸ், கவுண்டர் ஃபாயில், கேஷ் ரெசிப்ட்ஸ், இது எல்லாமே நம்ம வந்து வச்சுருக்கணும். ஏன்னா ஒரு அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணுறோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எவிடன்ஸ் வேணும். அதான் மேஜர் அட்வான்டேஜஸே நம்ம பார்த்தோம். ஏன்னா இது வந்து ஆக்ட்ஸ் அஸ் அ எவிடன்ஸ், ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டாக ஆக்ட் பண்ணும். அப்போ தான் அக்கௌண்டிங் வந்து மோர் ரிலையபிளாக இருக்கும், எண்ட் யூசர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. ஏன்னா எவிடன்ஸ் எல்லாம் நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட நம்ம அட்டாச் பண்ண முடியல, அவங்களால ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அக்யூரசி என்ன, ரிலையபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கிடலாம். இதை தான் அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் கான்செப்ட்னு சொல்கிறோம். லாஸ்ட் கான்செப்ட் நம்ம பார்த்தோம்னாக்க அக்ரூவல் கான்செப்ட். அக்ரூவல் கான்செப்ட் அப்படின்னா என்னென்னா நிகழ்வு தீர்வு கருத்து. அதாவது இந்த கான்செப்ட் படி என்ன அப்படின்னா பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம், எப்போ நடக்குதோ அப்போ தான் ரெக்கார்ட் பண்ணுமே தவிர பேமெண்ட்டை பேஸ் பண்ணியோ அது ரிசீவ் ஆகிருக்கா இல்லை நம்ம கொடுத்துருக்கதை பேஸ் பண்ணியோ நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதாவது இது வந்து எக்ஸ்பெக்டட் ஃப்யூச்சர் கேஷ் ரிசிப்ட்ஸையும் பேமெண்ட்ஸையும் பேஸ் பண்ணி தான் இந்த அக்ரூவல் கான்செப்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அது கேஷ் சேல்ஸாக இருக்கலாம் இல்லை கிரெடிட் சேல்ஸ் இருக்கலாம் இல்லையா. கேஷ் சேல்ஸாக இம்மீடியட்டாக நமக்கு பணம் வந்துடும், பிரச்சனை இருக்காது. இப்போ கிரெடிட் சேல்ஸ் இருக்கும், நம்ம அந்த டிரான்சாக்ஷன்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து வித்தாச்சு, ஆனால் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இம்மீடியட்டாக நம்மளுக்கு கிடைக்காது, லேட்டர் பார்ட் கிடைக்கும். ஆனால் நம்ம வந்து அதை ரெக்கார்ட் பண்ணியே ஆகணும். அது போக நம்ம யாருக்காவது பேமெண்ட் நம்ம பண்ணணும், இப்போ இல்லைன்னா நம்ம ஃப்யூச்சர் டேட்டில் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருப்போம் இல்லையா. ஆனாலும் நம்ம அந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியே ஆகணும். ஸோ ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரெவென்யூஸ் ரிலேட்டட் டு அக்கௌண்டிங் பீரியட் ஆர் டு பி கன்சிடர் irrespective of the fact that whether revenues are received in cash or not and whether expenses are paid in cash or not. இதுதான் அக்ரூவல் கான்செப்ட். டியர் லேர்னர்ஸ், நாம் இந்த செஷனில் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் பற்றி பார்த்தோம். அக்கௌண்டிங் பிரின்சிபலில் அக்கௌண்டிங் கான்செப்ட் பற்றி தான் இந்த செஷனில் பார்த்தோம். இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்புறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.